அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுனா அறக்கட்டளையின் நிர்வாகி அருணாச்சலம் உங்களுடன். கடந்த 3 வருடமா அர்ஜுனா அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. குறிப்பா இப்போ பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் செலிப்ரேஷன் முன்னிட்டு 3வது வருஷமா துப்புரவு தொழிலாளர்களுக்கு இந்த தடவை 300 தொழிலாளர்களுக்கு டிஃபன் பேக்ஸு, பொங்கல் பரிசு பொருட்கள் அனைத்தும் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. மதிய உணவும் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் இது வந்துட்டு 3வது வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 4 பள்ளிகளுக்கு ரொம்ப நலிவடைந்த குக்கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம், வாட்டர் ஆரோ வாட்டர், அப்புறம் அந்த நோட்டு புத்தகங்கள் எல்லாமே வந்து வழங்கிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து மனநிலைமை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். இது இல்லாமல் எங்கள் ஆஃபீஸ்லேயே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அரசாங்க பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவிகளுக்கு ஈவினிங்கில் டெய்லி வந்துட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக கடந்த 3 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு எங்களுடைய நிர்வாகிகள் ஒரு 15-20 பேர் இருக்கோம். இதை தவிர்த்து ஒரு 400-500 ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சப்போர்ட் வந்துட்டு எவ்வளோ நாள் இன்னும் நிறைய கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்குறோம். எவ்வளோ கண்டினியூ ஆகுதோ அவ்வளோ மேலே சிறப்பான நிறைய விஷயங்கள் எங்களால் செய்ய முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுனா விருது பெற்ற உலக ஆணழகன் பாஸ்கரன் உங்களுடன். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான நாள் எங்களோட அர்ஜுனா அறக்கட்டளைக்கு. நாங்கள் அர்ஜுனா அறக்கட்டளை துவங்கி 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் இது இன்னைக்கு நடத்துகிற பொங்கல் விழா 3ஆம் ஆண்டு பொங்கல் விழா. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் துப்புரவு பணியாளர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அவங்களோட. இது ஏன் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா நாடு சுத்தமாக இருக்கணும். அந்த நாட்டை சுத்தப்படுத்துறவங்க இந்த துப்புரவு பணியாளர்கள். அவங்களுக்கு மாத சம்பளமாக எவ்வளவு கொடுத்தாலும் அந்த ஒர்க்கை மற்றவங்களால யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவிகள் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்து வருஷம் நாங்கள் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களோட ட்ரஸ்ட் இதுக்கு மட்டும் இல்லாமல் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். எஜுகேஷனில் ரொம்ப பின்தங்கிய ரூரல் ஏரியாவில் இருக்கிற வில்லேஜ் பசங்களுக்கு, மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள், அதே போல் ஒரு ஸ்கூலுக்கு தேவையான ஆர்ஓ சிஸ்டம், டிவி, அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் செட்டு நிறைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிலாம் நிறைய ஸ்கூல்ஸுக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் இப்போ தமிழ்நாடு லெவலில், நான் உலக அளவில் பாடி பில்டிங்கில் இருந்ததுனால எங்களுக்கு தமிழ்நாடு லெவலில் நிறைய எங்களோட கான்டாக்ட் நிறைய இருக்கிறாங்க. எங்களோட ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க. அவங்கள போய் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த இடத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை நிறைவேற்றி வர்றோம். அதே போல் இந்த உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாதவங்க தலைநகர் டெல்லியிலேருந்து வேற கண்ட்ரீஸ்லேருந்துலாம் எங்களுக்கு 100, 200, 500, 1000ன்னு உதவி பண்ணுறாங்க. அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் இந்த ஒரு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம், இன்னைக்கு பெரிய அளவில் பண்ணுற அளவுக்கு பண்ணுறோம். நாங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.25 லட்ச ரூபா வேல்யூவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 3 வருஷ காலத்தில் இது வரைக்கும் 12 ஸ்கூலுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். எல்லாருக்குமே பின்தங்கிய ரொம்ப கஷ்டப்படுற ஸ்கூலுக்கும் மாணவர்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் இதுக்கப்புறமும் கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடியும், கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஏன்னா உங்களோட ஒத்துழைப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் இதை நல்லா செய்கிறோம். உங்களோட ஒத்துழைப்பு மீண்டும் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் இதை விட இன்னும் நல்லா சிறப்பாக செய்வோம். இதுவரை எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அர்ஜுனா அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும், நண்பர்களுக்கும், அன்புள்ளம் கொண்ட கருணை உள்ளங்களும் கொண்ட நண்பர்களுக்கும் எங்கள் அர்ஜுனா அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அதாவது இப்போ எங்களோட பாடி பில்டிங் ஃபீல்ட்ல நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு த்ரோட் தமிழ்நாடு ஃபுல்லா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட ஃபிட்னஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க மூலியமா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போய் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த ஸ்கூல் ரொம்ப நலிவடைந்திருக்கு, இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதன் மூலியமாக தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல் நாங்கள் கொடுத்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 100 வருஷத்துக்கு உண்டான ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலில் காமராஜர், சுபாஷ் சந்திரபோஸ், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவங்கெல்லாம் போன ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் என்னோட அம்மா, அப்பா, என்னோட பிரதர்ஸ், எங்கள் அக்கா எல்லாருமே அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் திறந்து 100 வருஷத்துல இன்னமும் எந்த மாற்றமும் ஆகாம அப்படியே தான் இருக்குது. அது ஒரு ட்ரஸ்ட் மூலியமா அந்த ஸ்கூல் ஓபன் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஸ்கூல் அப்படிதான் இருக்கு. நாங்க கடந்த இந்த முதல் வருஷத்துல நாங்க அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 1.25 லட்ச ரூபா வேல்யூல அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்தோம். அது எங்களோட அறக்கட்டளைக்கே அது பெரிய மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். தேங்க்யூ.